கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியனின் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் புருஷோத்தமன், சென்னையிலிருந்து. இன்று நம்ம என்ன விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சித்திரை மாதம். சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா, சித்திரைன்னு சொன்னதுமே எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு வசந்த காலத்தின் தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த வருடங்கள், விஸ்வாவசு வருடங்கள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அன்பர்கள் பல விதமான உச்சத்தில் எட்டியிருக்காங்க. உச்சத்தில் இருந்த பல அன்பர்கள் கீழ்நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக அந்த விஸ்வாவசு வருடம் இருந்தது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பராபவ வருடம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு சாதகமான பலன்கள் தரக்கூடியதாக விளங்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அப்போது இதுவரை இருந்த ஒரு நம்ம 12 ராசிக்காரர்களும் 27 நட்சத்திரக்காரர்களும் பார்த்தீங்கன்னா, நான் நிறைய கஷ்டப்பட்டேங்க, எனக்கு விடுதலை கிடைக்குமா, இல்லை நிறைய நான் சுப நிகழ்ச்சிகள் நடத்தணும்னு இந்த காலத்தில் பிளான் பண்ணியிருந்தேன், அதில் தடையாக இருந்தது அப்படின்னு காத்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் இந்த பராபவ ஆண்டு ஒரு சூப்பரான பலனை தரப்பொழுது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரகங்கள்லாம் எங்கே இருக்குது, நம்ம ஆண்டின் தொடக்கத்தில் இது பராபவ ஆண்டு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் 60 ஆண்டுகள் இருக்குது மொத்தமாக. அந்த 60ல் 40வது ஆண்டில் இப்போ நம்ம எல்லாமே அடியெடுத்து வச்சுருக்கோம். இந்த 40வது ஆண்டு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த விதமான பலன்கள் தரப்பொழுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்ற விஷயங்களையும் ஆண்டின் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா லக்னமே பார்த்தீங்கன்னா மிதுன லக்னமாக அமைஞ்சிருக்கு. லக்னத்திலே குரு பகவான் இருக்கார். மேலும் பார்த்தீங்கன்னா அதன் 3ஆம் வீடான சிம்மத்தில் நம்ம கேது பகவான் இருக்கார். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட கும்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ராகு பகவான் அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். மேலும் மீனத்தில் சனி பகவான், செவ்வாய், புதன், இவங்க 3 பேருமே இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா மேஷத்தில் தான் இருப்பார். மேஷத்தில் சுக்கிரனோடு இருக்கிறார். ஏன்னா மேஷத்துக்கு சூரிய பகவான் வரும் காலகட்டம் தான் இந்த மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதம் மே மாதத்தில் இந்த வசந்த காலம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் எல்லாருக்குமே ஒரு வசந்த காலமாக இருக்க பொழுது அப்படின்ற விஷயங்களும் இருக்குது. மேலும் இந்த சித்திரையில் என்ன விஷயங்கள் நடக்க பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பேருக்கு இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சித்திரைக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சில நிகழ்வுகள் இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த கள்ளழகர் ஆற்றுல இறங்குறது, வைகை ஆற்றுல இறங்குறது மதுரையில் ரொம்ப ஃபேமஸான விஷயங்கள், அதுபோல் விஷயங்களும் இருக்குது. நம்மளோட தாயார் சரிங்களா மீனாட்சி அம்மாவுக்கு கல்யாணம் சரிங்களா, அதுவும் இந்த காலகட்டத்தில் தான் நடக்கும். கள்ளழகர் ஆற்றுல இறங்குற நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சி நடக்கும். மேலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கெல்லாம் வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சரிங்களா சொர்ண லக்ஷ்மி. ஸோ லக்ஷ்மி அவங்க பார்த்தீங்கன்னா அவதரித்தது, பூலோகத்தில் அவதரித்தது இந்த சித்திரை மாதத்தில் சொல்லுவாங்க. மேலும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரக்கூடிய அன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி. ஸோ சித்ரா பௌர்ணமினா நம்ம சொல்ல வேண்டாம், உலக புகழ் பெற்றதாக இருக்குது. நம்ம திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கூட்டம் பயங்கரமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கிரிவலம் போகிறது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். ஏன்னா இன்னும் பல விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த சித்திரை மாதம் எத்தகைய சிறப்பானது ஒரு பலனை தரப்பொழுது, யாரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரெல்லாம் இன்னும் கொஞ்சம் அடுத்த நிலைக்கு மூவ் பண்ணி ஒரு வெற்றி அடைய போகிறோம் அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்க பொழுது, சிம்ம ராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்க பொழுது, ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த விஸ்வாவசு வருடம் எத்தகைய பலன்களை கொடுத்துருந்தது, அஷ்டம சனியெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ பராபவ வருடம் எத்தகைய சிறப்பான ஒரு பலனை தரப்பொழுதா, இல்லை சித்திரை மாதத்தில் நம்மளை வாட்டி வதக்கி போதா அப்படின்றத பார்ப்போம். சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நம்ம சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாதனே சொல்லலாம். ஏன்னா ராசி அதிபதி உச்சத்தில் இருப்பார். உச்சத்தில் இருக்கும்போது என்ன விஷயங்கள், அரசியல் சார்ந்த விஷயங்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் நடக்கும். புதிய பொறுப்புகள் வழங்கப்படும். இதுவரை நீங்கள் யாருன்னு தெரியாமல் இருந்திருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களை கூட்டு போய் ஒரு மேலே டாப் பொசிஷனில் உட்காரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அரசியல்வாதிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளாக இந்த காலகட்டம் திகழப்போகுது அப்படின்னு சொல்லலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த அஷ்டம சனின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க. அது நிறைய பேர் நிறைய பலன்களே கொடுக்கல. அஷ்டம சனின்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும்தான் அந்த விஷயங்கள் நடக்கும். 2 வருஷமாக நடக்குமா கேட்டால் நடக்காது. அப்போ என்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மராசி அன்பர்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், அரசியல் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு உச்சநிலையை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. போட்டித் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த சித்திரை மாதம் வழங்க போகுது அப்படின்னு சொல்லலாம். புதிய வசந்த காலம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிம்மராசி அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களோட குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுதுன்னா, குடும்பம் சார்ந்த விஷயங்கள் சிறிய குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் பேசும் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேச்சை மாற்றி பேசக்கூடாது சரிங்களா. சிம்மராசி பேச்சு மாற்றி பேசாமல் இதுதான் இப்படி தான், கொஞ்சம் ஈகோவை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா சிம்மராசின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பீரமான தோரணையும் விடாப்புடியான மனதோடு இருப்பாங்க. அப்போ கொஞ்சம் உங்களோட வார்த்தைகளில் கவனம் வேணும்.
வார்த்தையில் கவனமாக இல்லைன்னு பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயம் சிறிய குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உணவுப் பொருளில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். ரொம்ப காரமான ஃபுட்டு சாப்பிடக்கூடாது, ஆயில் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது. வயிறு தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்குது சிம்மராசி நண்பர்களுக்கு. அதனால் ரொம்ப ஹாட்டான ஃபுட்டு, காரமான ஃபுட்டு, ஆயில் அதிகமாக இருக்குது, எண்ணெய் பொருட்கள் அதிகமாக சாப்பிடாதீங்க. வெளியில் இருக்க பொருளை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்காமல் இருந்தால் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசிகளுக்கு வயிறு தொந்தரவு, யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உடலில் நீர் சத்து குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் தர்பூசணியில் கொஞ்சம் நல்லாவே சாப்பிடுங்க. தண்ணி சார்ந்த விஷயங்கள் நல்லா எடுத்துக்குங்க சிம்மராசி இந்த காலகட்டத்தில். உங்களோட புதிய முயற்சிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசி புதிய முயற்சிகளால் வெற்றி ஆதாயங்கள் உண்டுன்னு சொல்லலாம். வேலையில் புதிய முயற்சிகளால் ஒரு விதமான சிறிய அழுத்தங்கள் இருந்தாலும் புதிய முயற்சியின் மூலமாக புதிய வேலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதுவரை ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒரு கம்பெனியில் இருந்துட்டு ஒரு வேறு கம்பெனி போகலாம், ஒரு நல்ல சேலரிக்கு மாறலாம்னு நினச்சிட்டே இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை சார்ந்த விஷயங்கள் அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலும் குழந்தை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை சார்ந்த விஷயத்துலையும் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சரிங்களா, ஏன்னா சிம்மராசிக்கு மனம் சம்பந்தம் சிறிய பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எதாவது பார்த்தீங்கன்னா ஏதோ திங்கிங் இருக்கும், இங்கே சுவிட்சர்லாந்து போகணும் இல்லை அமெரிக்கா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதில் கற்பனைகள் நிறைய ஓடிட்டுருக்கும். அதனால மனம் சார்ந்த ஒரு அழுத்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லைனா ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இல்லை புதிய ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணணும், அதுக்காக ஓவர் திங்க் பண்ணிவிட்டு ஓவராக வேலை செய்யும் பொழுது மனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு விதமான அழுத்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் ரொம்ப திங்க் பண்ணாதீங்க, கொஞ்சம் ஹாப்பியாக விடுங்க. எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் நடக்க போகுது இந்த மாதமே. அதாவது ஒன்று நம்ம சக்ஸஸ் பாயிண்ட் தோடணும், இல்லை சக்ஸஸ் பாயிண்ட் நம்மளை நோக்கி வரணும். இந்த காலகட்டம் சிம்மராசி என்பவர்களுக்கு சக்ஸஸ் பாயிண்ட் உங்களை நோக்கி வருது. நீங்கள் அமைதியாக உங்களோட வேலை செஞ்சால் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லலாம். கடன் சார்ந்த விஷயங்கள் சிம்மராசி என்பவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் விரைவாக அடைவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் ஏற்படும். கடன் சார்ந்த விஷயத்தில் சிறிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கடன் சார்ந்த விஷயத்தில் என்ன சார் முன்னேற்றம், பெரிய கடனை வாங்க போகிறோன்னா நீங்கள் கடன் கேட்டால் உடனே கிடச்சிரும். சிம்மராசி நண்பர்கள் இதுவரை ஏதாவது பேங்க் லோனுக்காக ட்ரை பண்ணிங்க, பிஸ்னஸ் லோன் ட்ரை பண்ணிட்டுருக்குன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிஸ்னஸ் லோன், வீடு கட்டுவதற்கான லோன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா உங்களை வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் மிகவும் கவனம் வேணும். சிம்மராசி நண்பர்களுக்கு வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு ஆக்சிடென்ட் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எலும்பு முறிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாகவே போங்க. ரோட்டில் போனால் கூட வண்டி ஸ்லிப் ஆகிடும். அதனால் ரொம்ப கவனமாக மெதுவாக பொறுமையாக போங்க. ரொம்ப ஸ்பீடெலாம் வேணாம். ஒரு லாங்கில் போனோன்னா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிடுங்க. ரொம்ப வேகமாக ஓட்டாதீங்க. ஒரு வண்டி வாகனத்தில் ஆபத்து இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேலை சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா புதிய வேலை அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு சொல்லியிருக்கோம். அரசாங்கத்தின் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. அரசாங்க உதவிகள் ஏதாவது நீங்கள் தேடிட்டுருக்கீங்க, அரசாங்கத்தில் எதாவது அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான பதில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியதாக பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் நீங்கள் ஏதாவது உங்களோட செகண்ட் மேரேஜ் ரிலேட்டடான விஷயங்கள், இதை புதிய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும், இல்லை உங்களை மூத்தவர்கள் மூலமாக ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்துச்சுன்னா அதில் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான காலகட்டமாக, ஏன்னா நிறைய பேர் நம்பி ஏமாந்துருப்பீங்க, நிறைய பேர் சொல்லி இந்த வேலையை செஞ்சுருக்க மாட்டாங்க, அப்போ கோவப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கான ஒரு தீர்வுகளை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு விளங்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அப்போது மேஷராசி நண்பர்களுக்கு அப்போ பரிகாரம்னா என்ன பண்ணுறது? நான் கரெக்டு தானே, அடுத்த விஷயம் அங்கே தானே வருவோம். ஸோ பரிகாரம்னா என்ன பண்ணலாம்? நீர்நிலை சார்ந்த விஷயங்களுக்கு செல்லாமல் இருப்பதே பரிகாரம், சரிங்களா? ஸோ நீர்நிலை சார்ந்த விஷயங்கள், கடலுக்கு போகிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? செப்பல் தானம் செய்யலாம். செப்பலை விட உணவுப் பொருட்களை தானம், செப்பல் தானம் செய்கிறது நல்லது. உணவுப் பொருட்கள் தானம் செய்வது மிக சிறந்த ஒரு பரிகாரமாக இந்த காலகட்டம் விளங்க போகுது. அப்போ உணவை தானம் பண்ணால் உணவை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, புரியுதுங்களா? யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு உணவு தானம் செய்வது மிக சிறந்த. ஆடை தானம் செய்வது, ஆடை சரிங்களா, கோவிலுக்கு வஸ்திரங்கள் தானம் செய்வது, பூஜைக்குரிய பொருட்கள் வாங்கி தர்றது, இதெல்லாம் ஒரு சிறந்த ஒரு பரிகாரம். முடிஞ்ச அளவுக்கு தயிர் சாதம் யாருக்காவது அன்னதானமாக நீங்கள் கொடுக்கலாம். கோவிலில் கொடுத்தீங்கன்னா அது கணக்கு வராது. வெளியில் செய்யக்கூடிய விஷயங்கள் யாருக்காவது தயிர் சாதம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீர்மோர் பந்தல் அமைப்பது, மோர் பந்தல் அமைச்சு கொடுக்கறது பார்த்திங்கன்னா நம்ம சிம்மராசினர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பரிகாரமாக வெற்றி பாதையை ஈஸியாக நீங்கள் அடைவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த
சித்திரை மாதம் விலகப் போகிறது. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.